Jungle Fury, Power Rangers, Jungle Fury. நாங்க உங்க கனவுகளை ஜெயிச்சிருக்கோம். அதுல எங்க தப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் உங்க கூடவே நாங்க இருப்போம். நாங்க தான் பைஷ்வாக், தி ஆர்டர் ஆஃப் லா. சபதம் எடுத்தவங்களை நாங்க மனசாலையும் உடம்பாலையும் இன்னும் பலசாலி ஆக்குவோம். இது எல்லாமே உங்க மனசால தான் கட்டுப்படும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க சக்திகள் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. தியோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? லல்லி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்கு சும்மா இருக்கணும்? நேத்து ராத்திரில இருந்து நம்ம இங்க தானே இருக்கோம். சில நேரத்துல மௌனமா இருக்கிறதும் நல்லதுதான். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஓடிச்சுக்கிச்சே. ஏய் தியோ, என் பின்னாடி ஏதாவது ஓட்டி இருக்கா? பின்னாடி கண்ணு இல்ல, அதான் எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க எல்லாரும் தான் தேர்ந்தெடுத்த 6 ஃபைனலிஸ்ட். ஆனா இதுல இருந்து எனக்கு 3 பேர் மட்டும்தான் வேணும். ஆரம்பிக்கலாம். ஜாரட், லில்லி, டியோ, கிரேட் ஹால்ல சாயந்தரம் வந்து என்ன பாருங்க. என்னோட டவல் எங்க? எங்க பாரு. போய் என்னோட டவல் எடுத்துட்டு வா. போ, சீக்கிரமா போ. இது இந்த சீனியர் உனக்கு போடுற ஆர்டர். இந்த உன்னோட டவல் இங்க பாரு. எனக்கு பிரச்சனைனா பிடிக்காது. இங்க இருந்து போ. என்ன நீ இந்த புலியவை எதிர்க்க போறியா? எனக்கு என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு, நான் இதை வேணும்னே பண்ணல. நம்மள இங்க ஏன் கூப்பிட்டாரு? ஜாரட் எங்க? இந்த புது பையன் யாரு? உனக்கு அவசரம் கொடுக்க மாதிரி எல்லாமே இப்பவே தெரியணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாரு. என் கூட எல்லாரும் வாங்க. வாவ், இங்க பாரு, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம எங்க இருக்கோம்? இதுதான் சேஃப் ஃபார்பிடன் ரூம். ஹாபிடல் ரூமா? கேட்கும்போதே பயமா இருக்கு. ஜாரட்ட நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அது ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கேசி, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ரெடியா இருப்ப. உனக்குள்ள டைகர் மாஸ்டருக்கான ஸ்பிரிட்டும் இருக்கு. ஜாரட்டோடைய இடத்துக்கு நான் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்கேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தாய்ஷிங்கிற பேர்ல ஒரு அசுரன் இருந்தான். அவன் இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த நாட்டை மிருகங்கள் ஆளணும்னு நினைச்சான். இந்த யுத்தத்துக்காக நியமிக்கப்பட்டவர் தான் தாய்ச்சி. இந்த மகா யுத்தத்துக்கு அப்புறம் அந்த தாய்ச்சியை அவன் அடைச்சு வச்சுட்டான். அதுவும் இந்த பெட்டிக்குள்ள.
அப்பதான் பாய்ஷ்வா த ஆர்டர் ஆஃப் லா உருவாச்சு. அதாவது எப்பவாவது இந்த பெட்டிக்குள்ள இருந்து தாய்ச்சி வெளியில வந்தா அப்ப குங்ஃபு இந்த உலகத்தை காப்பாத்தும். நீங்க 3 பேரும் இந்த புனித காரியத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா அந்த அசுரன் உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் ஆகுது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் 10 வருஷம் அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். காரணம் இல்லாம எதுக்காக இந்த டீம்ல இருந்து எடுத்துட்டீங்க? சரியா தான் சொல்றேன், ஆனா அதுக்கான காரணம் என்கிட்ட இருக்கு. இங்க இருந்து போயிட போறேன். வெளியே வந்துட்டேன். என்னோட நண்பா மாங்க். இத்தனை வருஷமா நான் இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை விட்டு போறதுக்கு முன்னாடி உன்னையும் உன் கூட இருக்கிறவங்களையும் நான் என்ன செய்யறேன்னு பொறுத்திருந்து பாரு. யார பத்தி பேசுறான்? நம்மள பத்தி தான் பேசுறான்னு நினைக்கிறேன். எங்க ஓடுற? நீ தோத்து போயிட்ட. இங்கேயே நின்னு என்னோட நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. உலகத்துல என்னுடைய காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த அசுர தைஷி, அவனை பிடிச்ச இடத்துக்கு அவன் கண்டிப்பா போவா. அவனை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவனை கட்டுப்படுத்தணும். ஓஷன் பிளஃப்ல இந்த அட்ரஸ்க்கு போங்க. அங்க உங்களுக்கு ஒரு புது மாஸ்டர் கிடைப்பாரு. எங்களுக்கு உங்களை விட புது மாஸ்டர் வேண்டாம். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க மாஸ்டரை விட அவங்க திறமை தான் ரொம்ப முக்கியம். இப்ப போங்க. ஒரு நிமிஷம், என்னால முடியாது. அந்த அசுரனை என்னால அழிக்கவே முடியாது. நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்றத நம்பு. சீக்கிரம் போ. நீங்க தான் இந்த உலகத்தோட கடைசி நம்பிக்கை. மாஸ்டர் மாங்க். சீக்கிரமா நான் இங்கிருந்து போகணும். ஜெய்டோ, யாருது? ஜெய்டோ, ஜெய்டோ. என்ன பீட்சா பாலரா? கண்டிப்பா நம்ம இடம் மாறி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரா தான் இருக்கும். நாங்க வந்துட்டோம். என் பேரு தியோ, இவ பேரு லில்லி. அப்புறம் இவன், உண்மையை சொல்லணும்னா இவன் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இங்க பாருங்க, நாங்க பாய்ஷ்வா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட நாங்க நிறைய கத்துக்க வந்திருக்கோம் மாஸ்டர். ஆமா, ஆனா உங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பெல் கொடுப்பா. நம்ம நினைச்ச ஆள் இவன் இல்ல. கண்டிப்பா இந்த பேக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, தப்பிச்சிட்டேன். எப்பப்பெல்லாம் பீஸா பண்றோனோ அப்பெல்லாம் இப்படி மாட்டிக்கிறேனே, ஏன் இப்படி? வாவ், புது கஸ்டமர்ஸா? ஜங்கல் ஃபியூரி பீஸாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேரு ஆர்ஜேன்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க கஸ்டமர்ஸ் இல்ல. நாங்க எதை தேடி வந்திருக்கோம்னா புது மாஸ்டர். என்னையும் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. வாங்க இங்க இருந்து நம்ம போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். அப்பா உட்காருங்க. சாப்பாடுன்னா போதுமே. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இனிமே இந்த உலகத்தை ஆள போறது நாம மட்டும்தான். நம்ம சக்தி என்னங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
வாங்க ரெஞ்சிகளா, மேல வாங்க என்னுடைய உயர்தர சேனைகளா. நீ இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. உனக்கு இப்போ சக்தி அதிகரிச்சிருக்கு. இந்த குழுக்கு இனிமே நீதான் தலைவனா இருக்க போ. நம்ம வழிக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள அழிக்கிறது தான் உன்னுடைய வேலை. ஒரு கமீலி எங்க இருக்கா? டாஷி, இந்த புது உருவத்துல பார்க்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ சரியாத்தான் சொல்ற. இத்தனை நாளா நீங்க எப்ப வருவீங்க, நான் உங்களை எப்ப பாக்குறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். மாண்டிஸோட அணிதான் இத்தனை நாளா இந்த உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தது. ஆனா இனிமே அது நடக்காது. இந்தாங்க உங்களுடைய பீட்சா. இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம இங்க பீட்சா சாப்பிட வரல. சரியா சொன்னீங்க. நீங்க மாஸ்டரை தேடிதானே வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்க இங்க தான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவர் வர வரைக்கும் நீங்க இங்க வேலை செய்யுங்களேன். வேலையா? இல்ல இல்ல, நாங்க யாருக்காகவும் எதிர்பார்க்கல. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இங்க பாரதியோ நம்ம சாதாரண மனுஷங்க மாதிரி வாழணும். இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. ஏதாவது வாங்கணும்னா அதுக்கு காசு வேணும். இந்த நாத்தடிக்கிற ட்ரெஸ்ல என்னால இன்னும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்படின்னா சரி. ஆனா நான் மேனேஜர், ஓனர் அந்த மாதிரி வேலை தான் பார்ப்பேன். அதுவும் மாஸ்டர் கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா முடியாது. வாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க போங்க, நான் சாப்பிட்டு வரேன். நீ டீம்ல இருக்கணும்னு நினைச்சா முதல்ல சாப்பாட்டை விட்டுட்டு என் கூட வந்து சண்டை போடு. அவங்க பயத்தை நம்ம ஆக்கிரமிக்கணும். அவங்க பயம் இருந்தாதான் நமக்கு சக்தி கிடைக்கும். அந்த பயம் தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி. அம்மா, இவங்கள யாரு? நான் சொல்லட்டுமா? அவங்க டைஷியோட அடியாளுங்க. அப்போ மோதலாம். வாங்கம்மா. இப்ப பாருங்க என்னோட உண்மையான உருவத்தை. இதோ என்னுடைய பிரம்மாண்டமான உருவம் வந்துருச்சு. என்ன பாக்க இது பூச்சி மாதிரி இருக்கா? கடுகு சிறுசாதான் இருக்கும், ஆனா அதோட கார கடிச்சா இருக்கு. என்ன வாங்கிக்க. ஃப்ரெண்டுங்க அடி வாங்கினதை பார்த்து உனக்கு புத்தி வரலையா? இப்ப பாருக்கண்ணா இந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி போங்க. இது உங்களுக்கான முதல் பாடம். பார்க்க அப்பாவியா இருக்கிறவங்களை நம்ப கூடாது. போய் அட்டாக் பண்ணுங்க. என்ன இது? உன்னை நான் சும்மா விட போறதில்ல. அப்படின்னா நீங்க தான் எங்களோட மாஸ்டரா? நீங்களா என்ன ஆர்ஜனே கூப்பிடுங்க. ஓகே பசங்களா, இதுதான் உங்க ஆரம்பம். நான் உனக்கு பெரிய சக்தியை கொடுத்து இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறிய. உனக்கு வெக்கமாகில? உனக்கு சக்தியை கொடுத்த நான் உன் உயிரையை எடுக்க முடியும். அத எடுத்துருங்க. தேவையில்லாத இந்த உயிரை எடுத்துருங்க தலைவா. பாய மூடு. கமாய், இந்த தடவை நீ துணைக்கு போ.
நீயாவது மக்களை பயமுறுத்த அவனுக்கு துணையாயிரு. நான் உங்க வாக்கை என்னைக்கு மீறி இருக்க தலைவா? என்ன சொன்னீங்க? ரொம்ப நல்லா இருந்ததுல. நீங்க எல்லாம் எங்க போனீங்க? டோர் ஓபன்ல இருந்ததா, அதனால எல்லா கஸ்டமரும் உள்ள வந்துட்டாங்க. அதனால நானே ஆர்டர் எடுத்துட்டேன். பீஸா பண்ணேன், காசு வாங்கினதுக்கு அப்புறம் நான் ரெஜிஸ்டர்ல இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பொறுமை. இங்க பாத்தியா, இவன் தான் தியோ, லிலி அண்ட் இவன் தான் கேஸ். நான் தான் எங்களுடைய மிகப்பெரிய ரெகுலர் கஸ்டமர். டெய்லி இங்க வந்துருவா. நீங்க எல்லாரும் என்ன வேலை வெட்டி இல்லாதவ நினைச்சிடாதீங்க. நானும் இங்க வேலை செய்யறேன். ஆனா எனக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். அதோட வாசனை, அதோட சாஸ், அதோட ஸ்பெகட்டி. அதனால பீஸானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இங்க வருவேன். பொறுமை மூச்சு வாங்குது பாத்தியா. நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? சரி, பை. பாய். உள்ள வாங்க. இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. வாவ், உண்மையிலே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இது கூட இருக்கா? ஓஹோ, நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமே. வாவ், உன்னுடைய வேலையை நீ கரெக்டா புரிஞ்சு. இல்ல அப்படி சொல்ல வரல. இது இனி என்னுடைய வீடு இல்ல, உங்க வீடு. இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, பிராக்டிஸ் பண்ண போறீங்க, தூங்க போறீங்க, வேலை செய்ய போறீங்க. இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொந்தம். ஆனா ஒண்ணு, அந்த சேரை தவிர. ஏன்னா அது எனக்கு சொந்தம். அது எனக்கு மட்டும் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, இப்ப நம்ம அடுத்ததா என்ன செய்ய போறோம்னா, முதல்ல இந்த Dress எல்லாம் நீங்க மாத்துங்க. ரெட் Dress, இது ரொம்ப நல்லா இருக்கு. அங்க பாத்தியா, டிவி கூட இருக்கு. நான் டிவி பார்த்து எவ்வளவு வருஷங்களாச்சு. என்ன டிவியா? இல்ல, இது டிவிக்கும் மேல. இந்த டிவைஸ் மூலியமா நம்ம உலகத்தோடைய எல்லா மூல முடுக்கையும் பார்க்கலாம். அதோட 1300 கேபிள் சேனல்ஸும் இதுல வரும். நல்லா இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நமக்கு வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உடனே போலாம். என்ன நீங்க வரலையா? இல்ல, நான் வரல. நான் பீஸா ஸ்டோரை பாத்துக்கணும்ல. அவங்கள அழிக்கிறது தான் உங்களுடைய கடமை. அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, போன தடவை நீங்க சண்டை போட்டதை பார்த்து நான் ரொம்பவே அசந்து போயிட்டேன். அதுக்காக உங்களுக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் கண்ணாடி தானே? இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் கண்ணாடி இல்ல. இது சோலார் மார்பஸ். நீங்க இதுவரைக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப கவனமா கேளுங்க. இனிமே நீங்க தான் அவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் பவர் ரேஞ்சர்ஸ் ஆகணும்னு கனவு. ஆமா, நீங்க எதுவும் சொன்னீங்களே, என்ன? நீங்க பவர் ரேஞ்சர்ஸா ஏன் மாறுறீங்கன்னா, உங்க பழைய மாஸ்டருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம நான் அவருக்கு கடமையும் பட்டிருக்கேன். எப்படின்னா, அவரு என்னுடைய பழைய மாஸ்டரா இருந்ததால. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? சரி விடுங்க, உங்களை குழப்பறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ இதோ உங்களுடைய மார்பஸ். இதை நீங்க போட்டுக்கோங்க. இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு உங்களுடைய மன வலிமையும் உங்களுடைய மொத்த சக்திகளும் தெரியும். நல்லா இருக்குல்ல? இப்போ போய் அந்த எதிரிகளை அடிச்சு நொறுக்குங்க. இப்ப சண்டை படும்போது ஸ்டைலாவும் இருப்பீங்கல்ல? எல்லாத்தையும் அழிச்சிருங்க ரேஞ்சி. நம்ம பயத்தை உருவாக்கணும். பாத்தீங்களா, சாதாரணமான மனுஷங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த வாய்ப்பை தவற விடவே மாட்டேன். Jungle Beast. Spirit Unleashed. சீட்டாவோட வேகம் எனக்குள்ள இருக்கு. Jungle Fury, Yellow Ranger. ஜாக்வார் மாதிரி வேகம் கொண்ட ஜங்கல் ஃபியூரி, ப்ளூ ரேஞ்சர். போய் தாக்குங்க. வாவ், இது சூப்பரா இருக்கு. இப்போ என்னோட நேரம். என்னோட சக்தி இப்போ வெளியில வா. வாங்க வாங்க. என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? இப்ப பாருங்க. இப்ப உங்களை மொத்தமா அழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. Spirit Unleashed.
இத்தனை பேர் தானே, இன்னும் யாரும் இல்லையா? வாங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. கீழே அடிக்கிறவன் எப்பவும் மேல வரமாட்டான்டா. இப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்குள்ள இருக்கிற சக்தியே இப்ப வெளியே வா. ஸ்பிரிட் இப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை